சார் வணக்கம் சார். வணக்கம் சார், திடீர்னு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து தமிழ்நாடு அரசை வந்து விமர்சிச்சிருக்காரு சார். அது வந்து பதிலடிக்கு பதிலடியா, அதாவது அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு பதிலடியா இருக்காது. எப்படி சார் பார்க்குறது? இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொன்னார்னா, உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமாக கடன் வாங்கிய முதன்மை மாநிலம் இந்தியாவிலே திமுக ஆட்சியில் இது நடைபெறும் தமிழ்நாடு தான் சொன்னார். ஆனால் இதற்கான எதிர்வினை யார் சொல்லணும், யார் பதில் சொல்லணும்னா திமுகவில் இருக்கிறவங்க சொல்லணும். அவங்க யாருமே சொல்லலை. அந்த காங்கிரஸ் கட்சியிலே இருக்கிற இவங்க ஜோதிமணி சொல்கிறாங்க, அப்புறம் செல்வ பெருந்தகை சொல்கிறாரு. இதே மாதிரி காங்கிரஸ்காரங்களே வந்து முட்டு கொடுக்குறாங்க அந்த விஷயத்துக்கு. அப்போ தான் நமக்கு ஒரு பெரிய ஏன் இவங்க வரல, அவங்க தானே வரணும், திமுக தானே சொல்லணும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு சந்தேகம் வருது. எதுக்காக இவங்க ஒதுங்குறாங்க, எதுக்கு பயப்படுறாங்க திமுக என்பது. சார், இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பார்த்தோன்னா அவர் வந்து காங்கிரஸில் ஒரு முக்கிய நபராக வந்து சொல்லப்படுது சார். அவர் தான் வந்து தாவேக்காவுக்கு கூட்டணியும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்காகவா இப்படி விமர்சனம் வருது? இல்லை, அப்படி தான் தொடங்கினார் பிரவீன் சக்கரவர்த்தி வந்தது. அவர்கிட்ட கொடுத்த கண்டென்ட், அவருடைய என்ன மிஷன்னா தாவேக்காவில் வந்து இவங்க போகணும், காங்கிரஸ் வந்து போகணும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சியில் பங்கு தரும், அந்த மாதிரியான விஷயங்கள் பேச தான் அவர் போனார். அவர் பேசும்போது திமுகவை தீய சக்தியாக நினைச்சிருக்கிற அவரை திருப்திப்படுத்த இல்லை அதனோட உண்மைகளை சொல்லும்போது தான் பொது வழியில் அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி திமுக தான் அதிகமான கடன் வாங்கிறது எல்லாருக்குமே தெரியும், கடன் வாங்கியிருக்குது. ஸோ அப்படி தான் அவர் லீடு எடுத்தார். இதற்குள்ளே என்னமோ தெரியல, செல்வ பெருந்தகைக்கும் அப்போ இவங்களுக்கும் வந்து ஏதோ பிரச்சனையாகி அதை டைவெர்ட் பண்ணுறாங்க, அந்த பிரச்சனையை டைவெர்ட் பண்ணுறாங்க என்பது நான் நினைக்கிறேன். சார், இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்தோன்னா மற்ற கட்சியில் இருந்தால், அதாவது ஒரு கட்சி விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அந்த கட்சியில் இருந்தால் ஒரு குரல் வந்து வரும் சார். இப்போ இந்த கட்சிக்குள்ளேயே வந்து, அதாவது விமர்சனம் பண்ண கட்சிக்குள்ளேயே இருந்து ஒரு குரல் வருது அப்படின்னா ஒரு அதிருப்தியில் வந்து அவர் மேலே பிரவீன் மேலே இருக்கிறாங்களோ சார். இப்போ பார்த்தீங்கன்னா திமுக மேலே சின்னதாக சொன்னால் கிருஷ்ணமூர்த்தி வரைக்கும் வந்து விமர்சிப்பார். அது திமுகவில் உடனே பதில் கொடுப்பாங்க. அவ்வளோ பெரிய படை உள்ளது. அது ஏன் இதில் சைலண்ட்டாக இருக்கிறாங்க? அவங்களுக்கே ஒரு தெரிஞ்சு போச்சு, பிரவீன்குமார் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு லைன் எடுக்கிறாரு தாவேக்கா கூட இணைவதற்கு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதை அவங்க மறைமாற்றம் பண்ணுறதுக்கு தான் செல்வ பெருந்தகையும் ஜோதிமணியும் அதை வேறு மாதிரி மறைமாற்றம் பண்ணி இப்படி பண்ணுறாங்க என்பது தான் அதனுடைய உண்மைத்தன்மை. அப்போ அவர் மேலே தேவையில்லாத விமர்சனங்களை பிரவீன் மேலே வைக்கிறாங்க இவங்க. சார், அவர் தாவகலை இணையர் தான் வந்து ஒரு பேச்சு அடிப்படுது, அது எப்படி சார் பார்க்குறாங்க பிரவீன்? எல்லாமே யூகத்தின் அடிப்படை தான் சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்த மிஷன், அதாவது நம்ம ராகுல் காந்தி வழியாக தான் அவர் அமைச்சார், அவர் தனியாக தான் வரல. ராகுல் காந்தியோட மிஷன் தான் இது. தாவேக்கா கிட்ட நீங்கள் போகணும். தாவேக்கா வந்து இந்த கரூர் பிரச்சனை கூட அவர் வந்து பேசியிருக்காரு, விஜய் கிட்ட பேசியிருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க வேற ஒரு லைன் எடுக்கிறாங்க. திமுகவை வந்து இங்கே கட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்களை இவங்க முன்னே எடுத்துட்டாங்க. ஆனால் இவர் வந்து அப்படி நீங்கள் சொல்கிறது மாதிரி இருக்காது.